மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர லேட் ஆகிட்டு எல்லாம் கிளம்பியாச்சுல. ஆ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. மூத்தவ ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோன்னே காப்பி எதுவும் போட்டு கொடுக்க வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. அக்காவுக்கு மாப்பிள்ளை வர போகிறாங்க, எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அக்காவுக்கு பொருத்தமானவராக இருக்காங்களான்னு பார்க்கணும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க உட்காருங்க. பையனும் நல்லா இருந்துச்சா இல்லை வழி எதுவும் தெரியாமல் சங்கடம் ஆயிட்டுங்களா? என்னது இது, இவர் தான் மாப்பிள்ளையா? அக்காவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. இந்த மாப்பிள்ளை எப்படி அப்பா ஓகே சொன்னாங்க? கொஞ்சம் கூட யோசிக்கலையோ? அக்கா ஏற்கனவே பாவம், குடும்பத்துக்காக ஒத்துக்கிட்டா. அவள் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமைன்னு பார்த்தா இப்படி ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பையனெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அங்கிருந்து வந்துட்டோம், ஆனா வீடு மட்டும் சரியா தெரியல, அதுவும் விசாரிச்சு வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி உட்காருங்க உட்காருங்க. நீ மூத்தவளை டீ எடுத்துட்டு வர சொல்லு, மற்ற 2 பேரையும் அங்கிட்டு தள்ளி நீக்கி சொல்லு, சரியா? சரிங்க, நான் அவளை டீ எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். ஏம்மா வா, நான் டீ போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்து கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடு, சரியா? அம்மா உங்ககிட்ட தனியாக பேசுவேன், உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அம்மாட்ட சொல்லு, சரியா? வா போகலாம். பொண்ணை பார்க்கணும், கொஞ்சம் பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்துருவோம். ஏன் நேரத்தை கடத்திக்கிட்டு நல்ல நேரம் வேற முடிய போகுது. ஆமா ஆமா, அங்க இங்க தேடி அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை பார்த்துருவோம், வர சொல்லுங்க. இவர் தான் மாப்பிள்ளை, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்க சரிங்க. நான் தான் எனக்கு செல்லில் ஃபோட்டோ அனுப்பி விட்டீங்களே, நானே பார்த்துட்டேனே. இப்போ என் பொண்ணு தான் பார்க்கணும், பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை சொல்லணும். மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நான் அவளை வர சொல்கிறேன். சரிங்க சரி, சீக்கிரம் வர சொல்லு. மூத்தவளே கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அம்மா எல்லாருக்கும் காப்பி கொடுமா. சரிங்கப்பா, என்னங்க காப்பி எடுத்துக்கோங்க. அப்புறம் சொல்லுங்க, பொண்ணு பிடிச்சிருக்குங்களா? எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. பையனும் நல்ல வேலையில் இருக்கான். எங்களுக்கும் சொத்து பத்து ஏராளம் இருக்குது. என்ன கொஞ்சம் வயசு கூடுதலாயிடுச்சு, அது ஒன்றும் இல்லை. படிப்பு வேலைன்னு அடைஞ்சதில்ல கொஞ்சம் பொண்ணு பார்க்க லேட் பண்ணிட்டோம், அதுதான். மற்றபடி எங்களுக்கு வசதியில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. நான் கட்சியில் இருக்கேன், என் பையன் நல்லா படிச்சிருக்கான். அவன் கட்சி பக்கம்லாம் வசதி கிடையாது. அவன் படிச்சுட்டு அவனோட வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். எங்கள் வீட்டுக்காரம்மா வீட்டோட இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிறாங்க. அவங்களும் எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க. பொண்ணும் படிச்சுட்டு இருக்கான், ஆனால் படிப்பை முடிக்கல. அதுக்குள்ளே வரேன்னு பார்த்தா படிப்பு முடிக்கிறதுக்குள்ளே மேரேஜ் பண்ணிடலான்னு வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கும் மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தேங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அதுவும் சரிதாங்க, கேட்டுட்டா போச்சு. கிஷோர், எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா, பொண்ணை பார்த்துட்டு சொல்லு. பா, எனக்கு வந்தோடனே பொண்ணை பிடிச்சி போச்சு. இவ்வளோ நாள் நம்மளும் பொண்ணு தேடணும், எந்த பொண்ணும் எனக்கு மனசுக்கு இவ்வளோ ரொம்ப நெருக்கமாகவும் பிடிச்ச மாதிரியும் தோணலை. இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. உடனே பேசி முடிங்கப்பா. ரொம்ப சந்தோஷங்க. நாங்களும் பொண்ணு தேடி தேடி அழுத்து போனோம். உங்கள் பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு என்ன பேசலாமோ அதை பேசலாம். நீங்களும் வீட்டில் கலந்து பேசிட்டு என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் வீட்டில் கலந்து பேசிட்டு என்னன்னு சொல்கிறோம். முதல்ல என் பொண்ணுக்கு பிடிக்கணும். என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டு தீர்வு விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்.